கோவிட் டைமில் நம்முடைய குழந்தைகள் எக்கச்சக்கமான மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதை எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் பாருங்கள். என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். கோவிட் டைம், ஸ்கூலுகள்லாம் இல்லை, இந்த கிளாஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்க நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பேரண்ட்ஸுக்கும் தெரியல, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு குழந்தைகளுக்கும் தெரியல. அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை பற்றி பேச போகிற பாருங்க. எல்லா மனிதர்களுக்கும் 3 விதமான டைம் இருக்கிறது. ஒன்று சோல்டு டைம் அப்படின்னு சொல்லுவோம். சோல்டு டைம்னா உறுதியாக விநியோகிக்கப்பட வேண்டிய டைம். ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்னைக்கு 1.5 மணி நேரம் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கம்பல்சரியாக செய்ய வேண்டியது. அது சோல்டு டைம் சொல்லுவாங்க. ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் டைம் சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் டைம்னா எக்ஸசைஸ் பண்ணுற டைம், குளிக்க போகிற டைம், சாப்பிட்ற டைம், தட்ஸ் கால்டு மெயின்டெனன்ஸ் டைம். மூணாவது டிஸ்கிரியேஷனரி டைம் அப்படின்னு ஒரு டைம் சொல்லுவாங்க. டிஸ்கிரியேஷனரி டைம்னா நம்முடைய யுக்தி உபயோகித்து யூஸ் பண்ணுறதை பற்றி தீர்மானம் தான் இந்த டிஸ்கிரியேஷனரி டைம். அந்த டைமை நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம குழந்தைங்க படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே தொலைஞ்சுது அப்படின்னு அர்த்தம். அது குழந்தைங்க மட்டும் இல்லை, நமக்கும் அப்படி தான். இது என்ன பண்ணணும், இதை எப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான். அதாவது அப்பா அம்மா ஃபோனை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஃபோனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டைமை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியவில்லை என்றால் அவனுடைய டிஸ்கிரியேஷனரி டைம் அவன் தப்பாக யூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கை பிரச்சனையாக மாறிவிடும் அப்படிங்கிறது. அப்போ அதெல்லாம் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும், உங்கள் குழந்தையும் புரிஞ்சுக்கணுங்க. மொபைல் ஃபோன் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால், என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், கத்தி மாதிரி. கத்தி நல்லவன்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், கெட்டவன்ட்டு இருந்தால் கொல்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ டாக்டர் கையில் இருந்துச்சுன்னா அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவார். அப்போ கத்தி மாதிரி ஃபோன், அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தகுந்து இருக்கும். தப்பாக யூஸ் பண்ணீங்க, தொலைஞ்சிங்க. ஏன்? அந்த மொபைல் ஃபோனில் இருக்க ஆப்புகள் எல்லாம் என்கேஜ்மெண்ட் தர்ற ஆப்புகள். ஏன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் போனீங்க, ஒரு 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 ஏதாவது ஒரு ஒரு போஸ்ட்டில் போனீங்கன்னா அதுலேருந்து லிங்க் ஆகி அடுத்தது போவீங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அது வேறு வீடியோ வரும். இப்படியே அதில் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு தோணல் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஆப்புகள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. என்கேஜ்மெண்ட் கூட்டுவதற்காகத்தான், கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் கூட்டுறதுக்கு தான் ஆப்புகளே உண்டு பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஆகும், நம்ம அதில் இருந்து அடிக்டாக போயிடுவோம். அப்போ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, மொபைல் நல்லா கவனிக்கான 4 பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ஒன்றுந்தான் அடிக்ஷன் வந்துடும். அடிக்ஷன்னா அடிமை ஆயிடுவோம். எது ஒன்றுக்கு நீங்கள் அடிமையாகிறீர்களோ தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம். எல்லாம் உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த 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 பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லி, தண்ணி போடுறதுக்கு அடிமை ஆகிட்டிங்கன்னா தொலைஞ்சிங்க இல்லை, அந்த மாதிரி தான் மொபைலுக்கு அடிமை ஆகிட்டோம், தொலைஞ்சோம். அடிக்ஷன் மிகப்பெரிய பிரச்சனை. ஃபோனில் நம்ம இது தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா. ரெண்டாவது என்ன, கான்சன்ட்ரேஷன் குறையும். காரணம் ஸ்க்ரீன் டைமில் எக்கச்சக்கமான நேரம் இருக்கிறப்போ நமக்கு, ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம், அதில் வேற ஒன்று வரும், அதில் கிளிக் பண்ணி அங்கிட்டு போவோம், அங்கேருந்து வேற ஒன்று கிளிக் பண்ணுவோம். அப்போ ஒன்று ஃபோக்கஸ் பண்ண தெரியாமல் போயிடும் வாழ்க்கையில். அதனால தான் இந்த நம்ம சொல்லுவோம், நம்ம மூதாதையர்கள், நம்ம அப்பா இல்லைன்னா நம்மளை மாதிரி பிராயத்தில் இருக்கும் ஒரு காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. நம்ம குழந்தைங்க கவனமாக இல்லை, அங்கிட்டு அப்படியே அலையிறாண்டா அப்படின்னு சொல்லுவீங்களே. ஏன் அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல? ஏன்? இதுதான், அவன் அந்த டிஜிட்டல் கல்ச்சரில் வந்திருக்கான். அதனால தான். ஸோ கான்சன்ட்ரேஷன் குறையும் என்பதை நீங்களும் புரிஞ்சுக்கணும், உங்கள் குழந்தையும் புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் என்ன, ஃபிசிக்கல் இல்னஸ்கள் உண்டாகும் தான். எக்கச்சக்கமான நேரம் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நம்முடைய உடலுக்கே அது கெடுதியாக தலைவலி வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், கண்ணுக்கு பிரச்சனைகள் வரும். அதான் மூன்றாவது. நாலாவது என்ன, நீங்கள் உங்களுடைய இந்த ஃபோனில் விளையாடுறப்போ நீங்கள் ஒத்துக்கி விளையாடுறீங்க. உலகத்தில் ஒத்துக்கி விளையாடுற விளையாட்டு மிக அபாயமானதல்லவா? நான் அப்படி தான் நினைப்பேன். உலகத்தில் எக்கச்சக்கமான விளையாட்டுகள், ஒன்றில் கூடுதல் ஆளுகள் விளையாட வேண்டிய விளையாட்டு. இந்த மொபைல் கேம் மட்டும்தான் ஒத்துக்கி விளையாடுற விளையாட்டு நான் பார்த்துருக்கேன். வாழ்க்கை என்பது கொலாபரேட் பண்ணுறது. சிங்கிளாக விளையாடுற கேமா லைஃப்ங்கிறது? 2 வித்தியாசமான மனிதர்கள் சேர்ந்து விளையாடுற விளையாட்டு அல்லவா இந்த வாழ்க்கை என்பது போலும், குடும்ப வாழ்க்கை என்பது போலும். அப்போ நம்ம எங்கே போனாலும் மற்றவர்களின் கொலாபரேட் பண்ணோம்ல. இந்த சிங்கிளாக உட்காந்து மொபைலில் விளையாடுறது வாழ்க்கை அல்ல. அதனால் இந்த பிரச்சனைகளை மாற வேண்டும் என்றால், மொபைல் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்கிறத விட மொபைலை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன பண்ண முடியும்? பேரண்ட்ஸாக இருந்தாலும் குழந்தைகளால் என்ன பண்ண முடியும்? ஒரு 6 விஷயத்தை சொல்ல போகிறேன் பாருங்கள். 1, தேவையில்லாத ஆப்புகளை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ சிலவங்க வேலைக்கு போவாங்க, காலையில் குழந்தைகிட்ட ஃபோன் கொடுத்துட்டு போவாங்க, கிளாஸ் இருக்கிறதுனால சாயங்காலம் வருமா, அப்போ
அன்இன்ஸ்டால் பண்ணுங்க தேவையில்லாத ஆப்புகளை. ஒரு 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு எதுக்கு ஃபேஸ்புக்? அவனுக்கு எதுக்கு வாட்ஸ்அப் இருக்கலாம், ஏன்னா இப்போ டீச்சர்ஸ்லாம் சில நோட்ஸ் அனுப்புறது வாட்ஸ்அப்பில் இருக்கலாம். அப்போ தேவையில்லாத ஆப்புகளை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அதான் முதல் செய்ய வேண்டும். இரண்டாவது என்ன, ஸ்க்ரீன் டைம் ஆப்புகள் கிடைக்கும். ஸ்க்ரீன் டைம் ஆப்னா எவ்வளோ நேரம் என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபேஸ்புக் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபோன் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கரெக்டாக கிடைக்கிற குவாலிட்டி டைம் மாதிரி உள்ள ஸ்க்ரீன் டைம் ஆப்புகளை டவுன்லோட் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கும் தெரியும் உங்கள் மகன் எவ்வளோ யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவது வழி. மூணாவது வழி என்ன, ரிவ்யூ த டேட். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் இருந்து நைட்டு வரை எப்படி நீ யூஸ் பண்ணேன்னு மகன் கூட பேசுங்க. நீங்களும் ரிவ்யூ பண்ணுங்கள், அவனையும் ரிவ்யூ பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நான் என் குழந்தைகிட்ட கேட்பேன், காலையில் சாயங்காலம் என்னப்பா பண்ணேன், என்னெல்லாம் படித்தேன், எங்கெல்லாம் போனேன், என்னென்ன செஞ்சேன்னு சொல்லு. அது 2 அட்வான்டேஜ் கிடைக்கும். ஒன்று, அவனுக்கு அவன் அந்த ஒரு நாளை திரும்பி பார்ப்பான். 2, நம்ம கூட பேசுகிறப்ப நம்ம உறவு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்ல. பேசுகிறதுக்கே டைம் இல்லை குடும்பத்துலேன்னு சொல்லுவாங்க. தப்பு இல்லையா? ஸோ ரிவ்யூ த டேட், மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன, டேட்டா லிமிட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு இந்த ஜியோலாம் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 1 GB, ஒரு நாளைக்கு 1.5 GBன்னு சொல்லுவாங்கள்ல, அது லிமிட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1 GBக்கு மேலே யூஸ் பண்ணுறது தேவையில்லையே ஒரு சாதாரண குடும்பத்தில். அப்போ அந்த டேட்டா லிமிட்டை கம்பல் பண்ணுங்கோ. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எடுங்கோ. அதான் 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன, சார் இதெல்லாம் பண்ணுறேன்னா இவனுக்கு எப்படி சார், இவனுக்கு டைம் வீட்டில் இருக்கானே, ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருக்கானே, எப்படி பண்ணுறது? எங்கள் வீட்டில் பண்ணுற 2 விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் பண்ணுங்க உங்கள் குழந்தைங்களை என்ன டைம் பண்ணுறதுக்கு. நான் என்னுடைய ஆஃபீஸ் போகிறப்போ ஒரு நல்ல பிக்சர் எடுப்பேன். அது நமக்கு இன்டர்நெட்லேருந்து எடுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி அனிமேஷன் அந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுப்பேன். இந்த பிக்சர் இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பேன். എന്നിട്ട് இந்த பிக்சரை பற்றி ஒரு ஸ்டோரி உண்டு பண்ணி வையின்னு சொல்லுவேன். நான் சாயங்காலம் வர்றப்போ அவங்க எழுதுன அந்த ஸ்டோரி எனக்கு சொல்லி கேட்க வைப்பாங்க. என்ன அட்வான்டேஜ்? ஒன்று, அவனுடைய இமேஜினேஷன் வளரும். 2 குழந்தைங்களோட, இல்லைங்க ஒரு நாய்க்குட்டி ஒரு பையனை நிற்கிறான், அதை வச்சு இவன் கதை எழுதுகிறான். அந்த குழந்தைக்கு ஒரு பேர் போடுவான், அந்த நாய்க்கு ஒரு பேரை போடுவான். அவங்க எங்கே வந்து ஒரு இமேஜினேஷன் வளரும். குழந்தைகளுக்கு இமேஜினேஷன் வளர்ந்தாலே ரொம்ப நல்லது இல்லையா? அப்போ ஒன்று அது இந்த கதை எழுதுறதுனால. 2வது என்ன, அவனுடைய வெர்பல் ஸ்கில் கூடும் இல்லை, அந்த வார்த்தைகளை கொண்டு வருகிற திறமை வளரும் இல்லை. அந்த மாதிரி செய்யுங்களேன். காலையில் ஒரு படத்தை கொடுத்துட்டு போங்க, சாயங்காலம் வர்றப்போ அந்த படத்தை பற்றி ஒரு கதை எழுத சொல்லுங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக எழுதுவாங்க. என்னுடைய வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். அடுத்து என்ன செய்ய முடியும் குழந்தைகளை இன்றைக்கு என்ன பண்ணுறதுக்கு? உங்கள் வீட்டில் நிறைய வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வேஸ்ட்லேருந்து க்ரியேட்டிவான ஒன்று உண்டு பண்ண சொல்லுங்கள். பழைய டயர் இருக்கலாம், இல்லைனா பழைய அறுத்து போட்ட இந்த காய்கறியோட இந்த சைடு இருக்கிறதாக இருக்கலாம், தேங்காய் மட்டியாக இருக்கலாம். அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் உண்டு பண்ண சொல்லுங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க சார், நம்மளை விட நம்ம குழந்தைங்க ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி விட்டோம், நமக்கு அவங்க பெரிய அசட்டாக இருப்பாங்க, இல்லை பெரிய லைபிலிட்டியாக மாறிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கொடுத்து அவங்களுடைய ஃபோனை அவங்களுக்கு மேனேஜ் பண்ண கற்றுக் கொடுங்க. இல்லைனா ஃபோன்களை ஸ்க்ரீன் டைம் இப்போ தவறாக யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கோவிட் முடிகிறப்ப பெரிய ஒரு பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கொள்வோம். அதனால் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ண கற்றுக் கொடுங்க. குழந்தைகள் மிகுந்தவர்களாக மாற வேண்டும். அடுத்த தடவை ஒரு புது விஷயமாக மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.